அதாவது இது மார்க்கெட்டிங்காக நான் யாரும் யூஸ் பண்ணல. திரு சீமான் அவர்களே இதில் பாஜக முருகர் பக்தர்கள் மாநாட்டை விமர்சனம் செய்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். இந்த ஆட்சி சீமான் முருகர் பக்தர் மாநாடு முருகர் பக்தர் மாநாடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்றீங்க, மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்றீங்கன்னு சொல்லுவாங்க. அதை பத்தி உங்களுக்கு கருத்து? அதாவது இது மார்க்கெட்டிங்காக நான் யாரும் யூஸ் பண்ணல. திரு சீமான் அவர்களே இதில் கலந்து கொள்ளலாம். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மட்டும்தான் கலந்து கொள்ள வேண்டும் நாங்கள் யாரும் சொல்லலை. மதிப்புக்குரிய முதலமைச்சர் கலந்து கொள்ளலாம், எல்லா கட்சியும் கலந்து கொள்ளலாம். அவர் எங்களுக்கு அனுமதி மாநாடு தர இதுக்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இங்க போனால் எங்களுக்கு நேரமே ஒதுக்கி தர மாட்டாங்க. அதான் என்ன ஒருதலை பட்சமாக அறநிலையத்துறை அமைச்சர் எல்லா கோயில்களுக்கும் உத்தரவிட்டு கோயில், அதாவது ஒவ்வொரு கோயிலாக போகிறவங்க இங்கேயும் மாநாட்டில் கலந்துக்கிடுங்கிறது அழைப்பு விடுறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அறநிலையத்துறை அமைச்சர் அதில் கலந்து கொள்ளக்கூடாது, இந்த மாநாடு சிறப்பாக நடக்கக்கூடாது. ஏற்கனவே அவங்க பழனியில் ஒரு மாநாடு நடத்துனாங்க, அதை விட இது பெரிய மாநாடாக அமையும் அப்படிங்கிறதுனால அந்த மாநாடுடைய தோற்றம் இல்லாமல் ஆகிடுங்கிறதுக்காக அவங்க அப்படி சொல்கிறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.